Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, which state has brought an amendment in the state rules of RTE Act that private schools located near government and government aided schools need not reserve 25% of seats for students, poor students அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது RTE சட்டத்துக்கான மாநில விதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அருகில் அமைந்துள்ள தனியார் பள்ளிகள் ஏழை மாணவர்களுக்கு 25% இடங்களை ஒதுக்க வேண்டியதில்லை என்று திருத்தத்தை கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஒரு பேசிஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு RTE ஆக்ட் படி RTE ஆக்ட் வந்து நமக்கு 2009 வந்து வந்திருக்கும், ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சட்டத்தின்படி என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 25% இடங்களை வந்து தனியார் பள்ளிகளில் நமக்கு ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யறாங்க. ஸோ ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அதுல இருக்கக்கூடிய சில விதிகளை மாற்றம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இந்த 25% இடஒதுக்கீடு பண்ண தேவையில்லைன்னு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா ரீசெண்டா பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி 2018 கர்நாடகா வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா, ஏப்ரல் 22 தமிழ்நாட்டில் இந்த RTE ஆக்ட் படி அந்த ஸ்கூல் அட்மிஷன்ஸ் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுல நிறைய தனியார் பள்ளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஃபில் ஆயிருச்சு, இங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நிறைய போராட்டங்கள்லாம் இதுக்காக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஒரு கொஸ்டினை வந்து பாக்குறோம். தனியார் பள்ளிகள்ல இடங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த மாதிரி தனியார் பள்ளிகள் பண்றது இல்ல, அது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்கனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது, which Indian origin astronaut is set to go into space for the third time அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது முறையாக விண்வெளிக்கு செல்லும் இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுனிதா வில்லியம்ஸ் தான் வந்து தேர்ட் டைமா போக போறாங்க. எங்க போக போறாங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டெஸ்டிங், ஒரு ப்ராஜெக்டுக்காக போக போறாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ்னா இந்தியாவில இருந்து, ஓகேங்களா, இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. ராகேஷ் சர்மா இந்தியராகவே இருக்கார் இந்த ஒரு விஷயத்துல. அண்ட் தென் கோபி தோட்டக்குரா அப்படிங்கிற பார்த்தோம்னா சமீபத்தில் நம்ம செய்திகளில் பார்த்திருப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அது என்ன கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறதா கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அமேசானோட ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய ப்ளூ ஆரிஜின் வந்து அடிக்கடி சில பேரை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல போகக்கூடிய முதல் இந்தியரா, ஸ்பேஸ் டூரிசம்க்கு போகக்கூடிய முதல் இந்தியரா, ஃபர்ஸ்ட் இந்தியனா யார் வந்திருக்காங்கன்னா, கோபி தோட்டக்கரா வந்திருக்காங்க. ஸோ அதான் இந்த ஒரு கொஸ்டினோட ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது, Tamilnadu government has banned mixing of which of the following in food items like biscuits, ice cream, wafer biscuits அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஸ்கெட், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களுடன் எதை கலக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு சிறுவன் வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ், நம்ம வாயிலிருந்து புகையெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜனால என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றப்ப நம்மளோட உணவு குழாய் வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, நம்ம லங்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ இதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கம் இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒன்று. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய ரோடமைன் பி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு சமீபத்தில் மெரினா கடற்கரையில் ஒரு ஆய்வு நடத்தியிருப்பாங்க. அந்த ஆய்வில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பஞ்சு மிட்டாய்களில் அதிகமாக கலரா வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன ஒரு கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ரோடமைன் பி. ரோடமைன் பி அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் டையாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதை உணவுப் பொருட்களோட கலக்கிறதுனால நமக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் தமிழக அரசாங்கம் இதை பேன் பண்ணியிருந்தாங்க. நம்மளை பார்த்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டும் அதை பேன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது ஒன்று. Where will the new radar be located to provide weather updates at village level for the inner districts of Tamil Nadu அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக உள் மாவட்டங்களுக்கு கிராம அளவில் வானிலை அறிவிப்புகள் வழங்க புதிய ரேடார் எங்க அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், பெங்களூர்ல தான் வரப்போகுது. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின்,
with whom has Bharat Electronics Limited signed an agreement for cooperation in quantum technology அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் யாருடன் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஐடி மண்டி, ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் அதெல்லாம் பண்ண போறாங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இந்த ஐஐடி மண்டி அப்படிங்கிறது இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.